இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு போதை தெளிஞ்சதும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அப்பா சாரி ஸ்ரீஜா, நான் கூட டென்ஷன் ஆயிட்டேன். நமக்குள்ள ஏதோ நடக்கல. இப்படி பக்கத்துல நெருக்கமா படுத்திருக்கவும் நான் பயந்துட்டேன் தெரியுமா? விஷால், ஸ்ரீஜா ஏன் அப்படி பாக்குற? என்ன விஷால், உனக்கு நைட் நமக்குள்ள நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன 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 நடந்துச்சு? உன்னை படுக்க வச்சுட்டு நான் எழுந்திருக்கும் போது நீ என்னை இழுத்து நெருக்கமா கட்டி பிடிச்சு அப்படியே எனக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கு வேற வழி தெரியல விஷால். நானும் அந்த நேரத்துல அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு. நமக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஸ்ரீஜா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ விஷால், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நீ ஏன் டென்ஷன் ஆகுற? விடு விஷால். ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற? இது என்ன பெரிய பிரச்சனையா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். நீ என்ன ஏமாத்த போறியா? இல்ல நான் தான் உன்னை விட்டுட்டு போக போறேனா? நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுல, அப்புறம் என்ன? அது இல்ல ஸ்ரீஜா, அது வந்து கம் ஆன் விஷால். மண்டபத்துல இசை எழுந்து போனதுக்கு அப்புறம் நீ உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்ல போற. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். முறைப்படி அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுற? நேத்து நீ ஆசையா கேட்கும் போது எனக்கு வேற வழி தெரியல விஷால். ஐயோ கடவுளே, ஸ்ரீஜா என்ன மன்னிச்சிரு ஸ்ரீஜா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேல வச்சிருக்கிற காதல நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். என்ன போதையா இருந்தாலும் நான் எல்லைய தாண்டி இருக்க கூடாது. ஐயோ என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ ஸ்ரீஜா என்ன மன்னிச்சிரு ஸ்ரீஜா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேல வச்சிருக்கிற காதல நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். என்ன போதையா இருந்தாலும் நான் எல்லைய தாண்டி இருக்க கூடாது. ஐயோ என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் விஷால், என்ன பண்றது? நடந்ததெல்லாம் விடு. இல்ல நீ ஏன் இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஒரு பொண்ணா நானே அத கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். நீ ஏன் இப்படி பேசுற? இல்ல ஸ்ரீஜா, எனக்கு கில்ட்டியா இருக்கு. நீ ஒண்ணு கில்ட்டியாலாம் ஆக வேண்டாம். ஏன்னா இது நம்மளோட பர்சனல். இதுல அசிங்கப்பட எதுவுமே இல்லையே. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள நடந்தது யாருக்கு தெரிய போகுது? உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நான் உங்க அம்மா கிட்டயோ இல்ல உங்க குடும்பத்துல யார்கிட்டயோ சொல்ல போறதே இல்ல. சத்தியமா சொல்ல போறது கிடையாது. அப்புறம் என்ன விஷால், நீ ஃப்ரீயா விடு விஷால். நான் அதை தப்பா எடுத்துக்கல. தேங்க்ஸ் ஸ்ரீஜா. என்ன என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு. ஆனாலும் நீ என்ன மன்னிச்சிரு.